யானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரோமர் 10வது அதிகாரம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்கிறது. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்குள்ளும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பரணராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு 3 விதமான ஆசீர்வாதத்தை தருகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது யாருமே வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி முதலாவது ஆசீர்வாதத்தை தருகிறார். இரண்டாவது, கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பரணராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது நம்மளுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமம் ஐஸ்வர்ய சம்பரணர். மூன்றாவதாக, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்பின் வழியாக நித்திய ஜீவனின் சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடையவனாயிருந்தானா. அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாம் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிற நிமித்தமாய் கர்த்தர் அவனுக்கு மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் வைத்தாராம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது ஐஸ்வர்ய சம்பரணராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் பொருளாதார தேவைகளை சந்திக்க அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது வெட்கப்படுவதில்லை. அவர் நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். அவர் நாமத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது ஐஸ்வர்ய சம்பரணராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்து உங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய குறைகளை கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி தருவார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் நமக்கு வெறுமையாய் திரும்பாது. இதனை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த நாளிலும் இந்த 3 ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.